ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆக்சுவலாக பார்ட் டூ இடியான்னு இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இது நாலேஜ் சீரீஸ் தான், அதனால் பார்த்தீங்கன்னா சர்டன் டாபிக்ஸ் மட்டும் நம்ம கொண்டு போகலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐவிசி இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ இது செகண்ட் பார்ட், அது மாதிரி இதோட ஐவிசி நம்ம படித்து முடிக்கிறோம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரியில் எதனாச்சும் டாபிக் கொண்டு போகிறோமா, இல்லை வேறு என்னாச்சும் சப்ஜெக்டில் ஒரு டாபிக் எடுக்கலாமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் மேபி ஹிஸ்ட்ரியே நான் போடுறதா இருந்தால் நெக்ஸ்ட் என்ன போடலான்னு இருக்குன்னா குப்டாஸ் பற்றி போடலான்னு இருக்கேன். சப்போஸ் ஹிஸ்ட்ரி இல்லாமல் பாலிட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ப்ளஸ் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்புறமா ப்ரியாம்பிள், அதில் ப்ரியாம்பிள் பற்றி நம்ம பாலிட்டியில் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் போடுறதா இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ஏன்னா அது என்னுடைய கோர் சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஐவிசின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சிவிலைசேஷன்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தோம். சிவிலைசேஷன் டைப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். குறிப்பாக 4 சிவிலைசேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஐவிசியில் இருக்க இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் நம்ம பார்த்தோம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் டோலவேரா. இன்றைக்கி பேலன்ஸ் இருக்க சைட்ஸும் ப்ளஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி தெரிய வேண்டிய நாலேஜ், மெட்டாலஜி, ரிலீஜியஸு, கடவுள் வழிபாடுகள், அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட்டு, ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வித் மெசபோட்டேமியாஸ், பாட்டரி, இதெல்லாமே பார்த்துட்டு இன்றைக்கோட வீடியோ கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்த மாதிரி ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இனியோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐவிசி நான் நடத்தினது ப்ளஸ் இந்த பிபிடி ப்ளஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆலோகோஜா சாரோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் புக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது சும்மா ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். யூ கேன் ஈஸிலி என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ் இன் த டாபிக் ஆஃப் ஐவிசி. ஐ ப்ராமிஸ் டு யூ. அண்ட் இந்த டாபிக் முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ப்ரீவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கொஷின்ஸும் எவ்வளோ நாலேஜ் அதிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு கெயின் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃபார் ஐவிசி பட் ஆல்சோ ஃபார் எவ்ரி அதர் டாபிக்ஸ். ஒரு டாபிக் படித்த உடனே நெக்ஸ்ட் டாபிக் போகாமல் அதில் இருக்க பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம எல்லாருமே கிளியர் பண்ணுறோம். இப்போ வர டிஎன்பிசி குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், பி கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் செல்ஃப். Don't be demotivated by anyone. Discipline makes a man perfect. Okay guys, இப்போ இன்னைக்கு நான் லெசன் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபோர்த் சைட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிபங்கன் பிளாக் பெங்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலிபங்கன் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஷ் அவங்களால பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த காலிபங்கனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஆஃப் கேமல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஐவிசியில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஐவிசி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த நாலேஜ் கிடையாதுன்னா அவங்களுக்கு ஹார்ஸோட நாலேஜ் கிடையாது. ஆனால் கேமல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 ஃபயர் ஆல்டர்ஸ் ஹஸ் பீன் டிஸ்கவர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க மேபி என்ன வழிபடுத்திருக்கலாம்னா காட் ஆஃப் ஃபயர். என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னா முருகன். இது நம்ம வழிபடுறோம்ல, தமிழ் கடவுள் முருகன் கிடையாது, அது முருகன் GAN. இது பார்த்தீங்கன்னா K வருது. நம்ம கார்த்திகையா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு ஃபயர் காடோட நேம் பார்த்தீங்கன்னா முருகன். ஈஸியாக இருக்கும்ல ஞாபகம் வச்சுக்கிறது. என்னென்ன கிடச்சிருக்குன்னா போன்ஸ் ஆஃப் கேமல் கிடச்சிருக்கு. ஃபயர் காடை பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபயர் காடோட பேர் பார்த்தீங்கன்னா முருகன். அது மட்டும் இல்லாமல் இது யாரால் டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா குஷ். அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன். ஒரு இட்டாலியன் ஆர்காலஜிஸ்ட் லுகியோ அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது எந்த ரிவர் பேங்க்கில் இருந்திருக்குன்னா சரஸ்வதி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இது லோட்டல் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் ஆஃப் ஐவிசின்னு சொல்லுவாங்க. அப்போ மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்னது, மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்னது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ப்ரெசன்ட் டே குஜராத்தில் இருக்குது. போகவா அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ரிவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோட்டல்னாலே பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் இயர்லி யூஸ் ஆஃப் ரைஸ். இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா எஸ்.ஆர். ராவ் இன் 1957 பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. சிட்டி பார்த்தீங்கன்னா 6 ஸ்பாட்ஸாக பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிருக்கும் வித் த யூஸ் ஆஃப் மட் பிரிக்ஸ். அதே மாதிரி இதை போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி அப்படி இல்லைன்னா போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை போர்ட் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி லோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் சீல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன சீல்னா இரானியன் சீல்னு சொல்லுவாங்க. அந்த இரானியன் சீல் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா இவங்க மெசபோட்டாமியா கூட பார்த்தீங்கன்னா ட்ரேடில் இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிய வருது கைஸ். நெக்ஸ்ட் இதில் பார்க்க அவ்வளோவா எதுவுமே இல்லை. டபுள் புரியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டபுள் புரியல் சிஸ்டம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமோ? இப்போ PIISRIயில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சைட்டில் என்ன சிறப்புனா ஒரு பாடி புடைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த பாடியோட சேர்த்து டாக் இருக்குது. அந்த பாடி பார்த்தீங்கன்னா ஓனர், அந்த ஓனரோட டாக் இருக்கும்ல, ரெண்டுமே சேர்த்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புடைச்சிருக்காங்க. இப்போ ஓனர் செத்துட்டா அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த டாகும் பார்த்தீங்கன்னா புடைப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் புரியல் சிஸ்டம் அப்படி இல்லைன்னா டியூயல் புரியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா லோட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதில் முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டனோட பேர் பார்த்தீங்கன்னா சிண்டன். வெயிட் பண்ணுங்க, இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டபுள் புரியல் சிஸ்டம் பீப்புள்ஸ் யூஸ்ட் இன் மேல் ஃபீமேல்ஸ் were buried in a same grave. இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிண்டன். அதனாலே இதை மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சைட்டு சுர்கோட்டோடா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை ரிமைன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஆர்ஸோட நாலேஜ் கிடையாதுன்னு. ஆனால் இந்த சைட்டில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆர்ஸோட போன்ஸ் இருக்குது. அப்படின்னா இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா மேபி அவங்க மெசபோட்டாமியா இல்லைன்னா இரானியன் சிவிலைசேஷன் கூட பார்த்தீங்கன்னா ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்கலாம். ஒரு 500 ஹார்ஸஸை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் அனிமல் கிடையாது. அது ஒரு அரேபியன் ஆரிஜின் அனிமல் ஹார்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணியிருக்கலாம் மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் கூட அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஓவல் கிரேவ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. இது யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஜே ஜோஷி 1964 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமாக ட்ரேடிங் சென்டராக ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கோட்டிச்சி லொக்கேட்டட் இன் த பேங்க் ஆஃப் ரிவர் இண்டஸ் பிரசன்ட் டே இன் பாகிஸ்தான் கேஸ். இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 1935. எவிடன்ஸ் ஆஃப் பாட்ரி வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டைம் நம்மளால் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் இருக்குல்ல, அப்போனா அங்கே ஒரு மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் இருக்கணும், நம்பர் சிஸ்டம் இருக்கும். அங்கே யூஸ் பண்ண நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பைனரி நம்பர் சிஸ்டம். ஸ்டாச்சு ஆஃப் புல் அண்ட் மதர் காடஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த சிட்டி எப்படி அழிஞ்சிருக்கலாம்னா எப்படி டெஸ்ட்ராய் ஆகிருக்குன்னா ஃபயர் மூலமாக டெஸ்ட்ராய் ஆகிருக்குன்னு பல பீப்புள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சுட்கண்டண்டரு. இது எங்கே இருக்குன்னா ஈரானியன் அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. 55 கிலோமீட்டர்ஸ் அரேபியன் சீ கோஸ்டில் இருந்து இது டிஸ்டன்ஸில் இருக்குது. இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அருள் ஸ்டெயின் என்பவரால் இது கண்டுபிடிச்சிருக்கு காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக ஃப்ராக்ஷனல் புரீட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராக்டிஸில் இருக்குது. ஃப்ராக்ஷனல் புரியல் சிஸ்டம்னா எதுவுமே இல்லை. ஒருத்தங்களை எரிச்சிட்டா அந்த சாம்பல் இருக்கலாம், அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே புடைப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் புரியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ஒரிஜினலி இல்லை லேண்ட் ஃப்ரண்டியர் அண்ட் லேட்டர் இட் வாஸ் கஃப்ட். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் அப்லிஃப்ட்மெண்ட் சைட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு சைட் இருக்குன்னு வைங்களேன், லேண்ட் மாஸ். இதுதான் லேண்ட் மாஸ் இருக்குது, 2 லேண்ட் மாஸ் இப்படி ஒன்றா இருக்குது. இப்போது ஒரு டெக்டானிக் பிளேஸ் மூவ் ஆகுறது மூலமாக இல்லை ஒரு ஜாகிரபிக்கல் எப்போச் மூலமாகவோ என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு கம்பைன்ட் லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா
பாடியாக போயிடுது. அப்போது இங்கே பேலன்ஸ் இருக்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துருமா, இப்படி கோஸ்டல் உண்டாகிறது மூலமாக ஒரு சைட் உருவாயிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா சுட்கண்டாரு. இது கோஸ்டல் அப்லிஃப்ட்மெண்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒரிஜினலி அ லேண்ட் ஃப்ரண்டேர், லேட்டர் இட் வாஸ் கட் ஆஃப் ஆஃப் சி டியூ டு த கோஸ்டல் அப்லிஃப்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எது முக்கியமான இதுவெல்லாம் கிடச்சிருக்குன்னா காப்பர் ஆக்சஸ் ஆஷ் ஃபுல் ஆஃப் பாட்ஸ். ஆஷ் ஃபுல் ஆஃப் பாட்ஸ்ன்னு நான் என்ன சொன்னேன், ஃப்ரிக்ஷனல் புரி சிஸ்டம்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் பனவாலி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி டெரகோட்டா கார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வீல்ஸ், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் வீல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சியில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ், பாட்ரி வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல எதுனா பனவாலி. இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1973 ஆர்எஸ் பிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அக்ரிகல்ச்சரலி அட்வான்ஸ் ரீஜியன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். பிகாஸ் இங்கே இருக்க பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருந்திருக்கு, ரொம்ப ஃபெர்டைலான லேண்ட்ஸாக இருக்குது பனவாலியில். நெக்ஸ்ட்டு ஆலம்கீர்பூர். என்ன மாதிரி ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். க்ளோஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம்னா இப்போது ஒரு ட்ரைனேஜ் இருக்குன்னு போயிருங்களேன், ட்ரைனேஜ் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. அந்த ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா, மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்காமல் ட்ரைனேஜ் வழியாகவே பார்த்தீங்கன்னா கால்வாய் மூலமாக வெளியே போயிருக்கும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போனா இந்த இடத்துல நிறையவே மழை பெஞ்சிருக்கு. நிறையவே மழை பெஞ்சதுனால தான் இங்கே என்ன அக்ரிகல்ச்சர்லி அட்வான்ஸ்டு ரீஜனாக இருந்திருக்கு ஐவிசி சைட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் பேர்லி தான் நிறைய கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரேடியல் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி ஐவிசி சைட் டு ஹேவ் அ ரேடியல் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா பனவாலி. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐவிசி சைட் டசன்ட் ஹேவ் அ சிட்டாடல். சிட்டாடல் இல்லாத ஒரே ஒரு ஐவிசி சைட் என்னதுன்னு நம்ம போன வீடியோலே பார்த்தோம். அது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஞாபகம் இருக்குல்ல, ஞாபகப்படுத்துங்க. சகண்டடாரு டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரீஜன் plotted before a south plotted சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே இருந்திருக்கு. ஆலம்கீர்பூருக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் டூல்ஸ் நிறையவே நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. காப்பர் டூல்ஸ் நிறையவே கண்டுபிடிக்கிறதுனா இங்கே காப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறையவே இருந்திருக்கலாம். இது அதே மாதிரி எந்த ரிவர் பேங்க்னா இந்தியன் ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா யூபி. ஆலம்கீர்பூர்னா நான் லாஸ்ட் வீடியோவிலே கேட்டிருந்தேன் எந்த முகல் எம்பையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வராங்கன்னா ஆலம்கீர். யார்? அவுரங்கசீப்போட ரியல் நேம் தான் பார்த்தீங்கன்னா ஆலம்கீர். நெக்ஸ்ட் மிட்டாடல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சைட்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். மிட்டாடல் ரிவர் யமுனாவில் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான இது என்னென்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டுவாப்னு சொல்லுவாங்க. டுவாப்னா ஒரு ஏரியா பேர் கிடையாது, ஒரு லேண்ட் ஸ்ட்ரக்சரோட பேருன்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம முகமது பின் துக்ளக் பற்றி படிக்கும் போதும் அவர் பார்த்தீங்கன்னா டுவாப் பிளேஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டிருப்பாருன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த டுவாப்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு சர்டன் பிளேஸ் நேம் கிடையாது. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு பேர் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சர்டன் பிளேஸ் கிடையாது. டுவாப்னா என்னன்னா 2 ரிவர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது ஒரு ரிவர் பெயின் இருக்குது. இங்கேருந்து ஒரு ரிவர் ஜாயின் ஆகுது, இங்கேருந்து ஒரு ரிவர் ஜாயின் ஆகுது. இப்போது இந்த ஜாயின் ஆகுற 2 ரிவருக்கு நடுவில் இருக்குல்ல இந்த ஏரியா, இதுதான் பார்த்தீங்கன்னா டுவாப்னு சொல்லுவாங்க. இது ஏன் டுவாப்னு சொல்லுவாங்கன்னா இது மோஸ்ட் ஃபெர்டைல். டுவாப்னா மோஸ்ட் ஃபெர்டைல்னு அர்த்தம். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் இருக்க சாயிலாக இருக்கட்டும் இல்லை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபெர்டைலாக இருந்ததுனால தான் அது பார்த்தீங்கன்னா டுவாப்னு சொல்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 2 ரிவரோட டெபாசிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிச்சாக இருக்கும். ஒரு ரிவர் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தா சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரிவர் பேங்க்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆகும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெர்டைல் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஏன்னா டெபாசிட்ஸ் ஆஃப் வேரியஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வரும். இதுவே டூ ரிவர்ஸ் கொலைட் ஆகிற ஏரியாவில் நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே. 2 ரிவரோட டெபாசிட் வருது. அப்போனா அங்கே இருக்கிற சாயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபெர்டைல் சாயிலாக இருக்கும், ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கும்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்டுன்னு சொல்லுவாங்க ஹரியானா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. எந்த ரெண்டு ரிவர்னா யமுனா அப்புறமா சவுட்கா ரிவர். அக்ரிகல்ச்சர் இன் அட்வான்ஸ். இதுக்கு முன்னாடியே பனவாலியில் நம்ம பார்த்தோம் அக்ரிகல்ச்சர். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஏன் அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் இருக்குன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா 2 rivers ஜாயின் ஆகுறதுனால. பனவாலியில் ஏன் அக்ரிகல்ச்சர் இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே வந்து இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்டாகவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சகண்டு டாரு இதில் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், இதில் பார்த்தீங்கன்னா சிட்டாடல் கிடையாது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது ரிவர் பேங்க் ஆஃப் இண்டஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டே இன் பாகிஸ்தான். யாரால் கண்டுபிடிக்கணும்னா எம்ஜி மசூம்தர் இன் 1935. டாக் பா இம்ப்ரீட்டட் பிரிக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். வித்தவுட் சிட்டாடல் fortification like a Mohenjo-daro cities was flooded more than once. In ponds lipstick was discovered in this place. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எதனால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளட் மூலமாகவே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டோட்டலாக நம்ம எவ்வளோ சைட்ஸ் பார்த்துருக்கோம்? அரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலோவிரா, காலிபங்கன், லோட்டல், சுர்கடோரா, கொச்சி, சுட்கடாரோ, பனாவலி, ஆலம்கீர், மிட்டாடல், சகண்டரோ. மொத்தம் நம்ம லெவல் சைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெவல் சைட்ஸ் இல்லாமல் இன்னும் நிறையவே சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்ஸில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். லார்ஜஸ்ட்டு ஐவிசி சைட்ஸ் என்னதுன்னா ரட்கி கரி. அதுதான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐவிசி சைட் லொக்கேட்டட் இன் இந்தியா. ஆல்சோ இன் டோட்டல் ஐவிசி சைட்டில் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்மாலஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலகிண்டோ. ஸ்மாலஸ்ட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பாகிஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்கு. டைமாபாட் சடன் டிப் ஆஃப் ஐவிசி நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஒரு ட்ரையாங்கிள் இதுவில் பார்த்தோம்ல, அல்ல சடன் மோஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா டைமாபாட். இந்த டைமாபாட்டில் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா ப்ரௌன் ஸ்டாச்சு ஆஃப் பஃபலோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டு கை இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஷார்ட் டு கை. அதுதான் பார்த்தீங்கன்னா அப்பர் மோஸ்ட் அண்ட் நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஐவிசி. அப்புறமா கல்டிவேஷன் ஆஃப் கார்லிக் எந்த சைட்டில் இருந்திருக்குன்னா பாலு. சைட் நேமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குல்ல, பாலு. இல்லை என்ன இருக்குன்னா கார்லிக் பூண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டேட்னா இது ஹரியானா ஸ்டேட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் நம்ம பார்த்து தான் அதில் இருக்க கிரிக்ஸ் அண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு சில இன்ஃபோஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரப்பன் சொசைட்டி இன் ஜென்ரல் ஒரு சில காமன் ஃபியூச்சர்ஸ் பார்த்துது. அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏஎஸ்ஐ இது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னால இவர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐவிசின்னு ஒன்று இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் இங்கே இருந்திருக்கலாம்னு சொல்லி அவர் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். இது எடுக்கீழே ஏஎஸ்ஐ எடுக்கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் கீழே வந்துடும். அதே மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இந்த ஏஎஸ்ஐ கீழே பார்த்தீங்கன்னா 3600+ மோனுமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாத்துன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஐவிசி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் as well as in ஏஷியா. நெக்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இதில் போயிடலாம். கிரானிஸ் நம்ம பற்றி பார்த்தோம்ல, கிரேட் கிரானிஸ். அது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இங்கே சீரியல் க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போனா லார்ஜ் இன் குவான்டிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பஃபலோஸோட எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கப்பட்டது. பஃபலோட cows were domesticated in the regions of Kalibang. அப்புறமா ரிலீஜியஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபீமேல் வர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக இருந்திருக்கு. என்ன ரிலீஜன்ஸ்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதி மகாதேவ் புரோட்டோ சிவா சீல் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அப்போனா இங்கே சிவனை பார்த்தீங்கன்னா வழிபடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலனா சீஃப் ஃபீமேல் டயட்டியோட நேம் என்னன்னா மதர் காடஸ், அப்படின்னா பூமி தாய், காடஸ் ஆஃப் எர்த். ஷி ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் சப்டமாட்டிக்ரிகா. அதுக்கப்புறமா அரப்பன்ஸ் ஆல்சோ வர்ஷிப் த காட்ஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சர். அதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா அனிமிசம். அனிமிசம்னா நம்மளுக்கு ஜென்ரலாக என்னன்னா இட்ஸ் அ லவ் டுவோர்ட்ஸ் அ நேச்சர் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் அ நேச்சர் இஸ் கால்ட் அனிமிசம். அதனால பார்த்தீங்கன்னா ஐவிசி சிவிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா அனிமிசமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயில் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜரான ரெஃபரன்ஸ் புக்லையும் இருக்காது, என்சிஆர்டி புக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, டிஎன்பிசி புக்ஸ்லையும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ளஸ் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தே பிலீவ்ட் இன் பாலிட்டியசம், ஒரு கடவுள் வழிபாடு, மோனோட்டியம்சம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அது மாதிரி இல்லாமல் ஒரு சில சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆக்டிவிட்டீஸும், அதான் பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், இல்லை சாக்ரிஃபைஸ் பலி கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணியிருப்பாங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் டெம்பிள் அண்ட் ஐடியல் ஒர்க்ஷிப், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவங்க என்னடா பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், போலிட்டியம்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப்போ ஒரு டெம்பிள் ஒர்க்ஷிப் கல்ச்சரோ அவங்களுக்கு கிடையாது. மொஹஞ்சதாரோவில் நம்ம கண்டுபிடிச்ச மல்டி பீப்புள் அசம்பிளி ஹால் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு மீட்டிங் ஹாலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டெம்பிளாக இருக்கும். அது நம்மளுக்கு சரியாக தெரியப்படலை, அதான் உண்மை. அதுக்கப்புறமா ரிலீஜியஸில் நம்ம வேறு என்ன பார்க்குறதுனா ட்ரீ, அவங்க பீப்புள், அதாவது அரச மரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வழிபடுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெசொப்பொட்டாமியா சிவிலைசேஷன் கூட இவங்களுக்கு லிங்க் இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேரியஸ் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐவிசியில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வேரியஸ் சிவிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல், அதான் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கோல்டு, சில்வர், காப்பர், ஜேட், அமிட்டஸ், லேபிஸ், லாக்ஸியூலி அப்படின்னு சொல்கிற ஒரு சில ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ஒரு ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் ட்ரேட் இன்க்ளூட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ivory tusk, beds, terracotta figures and pottery with the designs. Cotton textiles were also exported. 36 Canarian beds made up of bronze and copper covered gold foil. IVC people were not aware of Iran and its technology. IVC people பார்த்தீங்கன்னா ஈரானியன் ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கிறதும் அவங்களுடைய டெக்னாலஜி பற்றி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. அவ்வளோ அவேராக இல்லை அவங்க. not available aware of Iran and its technology. ஈரான் என்னடா தெரிஞ்சிருந்தாலும் அவங்களோட டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக நம்ம ஐவிசி பீப்புளுக்கு தெரியல. ட்ரேடிங் வாஸ் மல்டிபர்சன் போத் பார்ட்டர் அண்ட் மணி. பார்ட்டர் சிஸ்டம் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா மெசொப்பொட்டாமியா சிவிலைசேஷனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணியும் ஃபஸ்ட்டு காயினும் பார்த்தீங்கன்னா மெசொப்பொட்டாமியா சிவிலைசேஷனில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிஸ்கவரே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சிஸ்டம், காயின் சிஸ்டம் as well as பார்ட்டர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்களோட ட்ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னா பார்ட்டர் சிஸ்டமாகவும் இருந்திருக்கு, மணி சிஸ்டமாகவும் இருக்குது. இந்த மணியை அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்னா மேபி நாங்கள் மேலே சொல்லியிருந்தல இந்த ப்ரீஷியஸ் மெட்டல் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மணியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மணியாக ஆக்ட் ஆகுதுன்னு என்னாச்சுக்கு ஐடியா இருக்கா? அந்த காலத்தில் ஒரு பொருள் பளபளப்பு தன்மையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ப்ரீஷியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதே மாதிரி எவ்வளோ ரேர், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சராக இருந்திருக்கு. There is no evidence or very few evidence for monetary exchange.
இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டராக இருக்குது. மானிட்டரி எக்ஸ்சேஞ்சு எங்கன்னு சொல்கிறாங்கன்னா பணம் கொடுத்து பணம் வாங்குறது. அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பாட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துடுறோம். வெல் பேக்டு சாயிலில் தான் பார்த்தீங்கன்னா பாட்டரி மேட் பண்ணியிருக்காங்க. அது லைட்லி இன் எல்லோயிஷ் கலர். இட் வாஸ் பிரிண்டட். பாட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதில் வரைஞ்சிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன இல்லை பார்க்க வேண்டியது, வேற எதுவுமே. Harappan used different types of pottery such as glazed, perforated, knobbed, and pottery was highly utilitarian, multiple uses. குறிப்பிட்ட யூஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாட்டரி மூலமாக பார்த்தீங்கன்னா பல யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கலைநயம் கொண்டவங்க தான் பார்த்தீங்கன்னா, திறமை கொண்டவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐவிசி பீப்புளாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் மெட்ராலஜி, காப்பர் இண்டஸ்ட்ரி அப்போ இருந்திருக்கு, ப்ரான்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்புறமா சில்வர், கோல்ட், பிரேஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயர்ன் நாலேஜ் கிடையாது. நான் லாஸ்ட் கிளாஸில் தப்பாக சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு நாலேஜ் இல்லை, நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது முற்றிலும் தவறான சரி. நான் அதை இங்கே அக்னாலேஜ் பண்ணுறேன். ஐம் சாரி ஃபார் தட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயனோட நாலேஜ் தான் இருந்திருக்காரு. காப்பர் வாஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெட்டல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காப்பர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு மெட்டல். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ்னால் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே அவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் பண்ணவே முடியல. அவங்களுடைய லாங்குவேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பிட்டோகிராஃபிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்ட் எது மாதிரி ஸ்டைல்னா பொஸ்ட்ரோஃபீடன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பொஸ்ட்ரோஃபீடன் ஸ்கிரிப்ட்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு லைனு. இதே செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதினே வரீங்க, இங்கே முடியுதுன்னா இங்கேருந்து இப்படி வரும், இங்கே முடியுதுன்னா இப்படி ஒரு கிராஸ் மாதிரி வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் ஸ்டைலாக இருந்திருக்கு. அவங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. Harappan didn't use such a script on bricks. அவங்க பிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்டும் அவங்க யூஸ் பண்ணல. அப்புறமா கடைசியாக டிக்ளைன்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது டிக்ளைன்ஸ் நம்ம படிக்கும்போது ஜென்ரலாக நம்ம என்ன படிப்போம்னா ஃப்ளட் மூலமாக அவங்க அலைஞ்சிட்டாங்க. அதுதான் பல பல ஹிஸ்டாரியன்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர் ராவாக இருக்கட்டும், டெஸ்ட்ராய்ட் பை ஃப்ளட். ராக்கிஸ் அண்ட் டேல்ஸ் டெஸ்ட்ராய்ட் பை எர்த்குவைக். எம்எஸ் விட்டன் டெஸ்ட்ராய்ட் பை இந்த சேஞ்ச் ஆஃப் கிராஸ் ஆஃப் ரிவர்ஸ் அகெயின் ஃப்ளட். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸால் இதுவாக இருக்கலாம், டிக்ளைன் ஆகிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்ரேசி அண்ட் டியூபர்குலோசிஸ், டிபி, இது மூலமாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்திருக்கும். ஆனால் பல டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கலன்னா மார்க்ஸ் முல்லர் தியரி பார்த்தீங்கன்னா பல டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு கொடுக்கல. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆரியன் இன்வேஷன் தியரி யார் ப்ரொபோன் பண்ணான்னா மார்க்ஸ் முல்லர். இந்த இயர் ஆஃப் 1960s, அரௌண்ட் 1959 1960s பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இந்த தியரி கொடுத்துருப்பாரு. ஆரியன்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப் சைடில் இருக்கவங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துகுஷ் மவுண்டனுக்கு வந்து இந்துகுஷ் மவுண்டனில் இருந்து ஐவிசி பீப்புளை பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஆர்ஸ் இருந்திருக்கும். ஆமாம், ஆரியன் பீப்புள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் இருந்திருக்கும், ஹை டெக்னாலஜி இருக்கும், சொஃபாடிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஐவிசி பீப்புளை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பிளேஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஐவிசி சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு மோஸ்ட் articulate cities, even though we compare to India now, the cities are as best as now. ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ கூட இந்தியாவில் இல்லை. அந்த ரோட் சிஸ்டம் நம்ம பார்த்தோம்ல, மேன்ஹோல்ஸ் இருக்குது, லைட் லேம்ப்ஸ் இருக்குது, வெல் ஸ்ட்ரக்சர்ட்ஸ் சைட் லேம்ப்ஸ் இருந்திருக்கு, பெடஸ்ட்ரியல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல, ஈவன் தமிழ்நாட்டில் கூட கிடையாது அது மாதிரி ஃபீச்சர்ஸ். ஆனால் அப்போவே இருந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஆரியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்திருக்காங்க. அதனால் ஐவிசி பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி ரிவர் ஓரமாகவே வந்திருக்காங்க. எந்த ரிவர்னா நர்மதா. அந்த நர்மதா ரிவர் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடும் பீப்புள் பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அப்போது நார்த் ஈஸ்ட் சைடில் போகிறாங்க, சவுத் இந்தியா சைடு போகிறாங்க. இந்த சவுத் இந்தியன் சைடு போகிறாங்களே அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா திராவிடியன் சொல்லியிருப்பாங்க. சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் கால்ட் திராவிடியன்ஸ். அப்போ ஐவிசி சைடில் புதுசாக வந்து ஆரியன்ஸ் ஆர் கால்டு ஆரியன்ஸ். ஆரியன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா சுப்பீரியர்ஸ்னு அர்த்தம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இது பண்ணியிருப்பாங்க. திராவிடியன்ஸ் கீழே வரும்போது தான் நம்மளுக்கு என்ன புரியும்னா திராவிடியன் அண்ட் இட்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லி ராபர்ட் கால்டுவெல் பார்த்தீங்கன்னா ஒரு புக்